ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சீரியல் பேச்சு சேனல். இன்னைக்கு சிறகடிக்க ஆசை ஏப்ரல் 4ஆம் தேதி எபிசோட்ல என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கான எபிசோட்ல என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் எபிசோட்ல வந்துட்டு ரோகிணி கையும் களுவுமா மாட்டிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க எல்லா உண்மையும் நேற்று எபிசோட்ல சொல்லியிருப்பாங்க இல்லையா? இன்னைக்கு எபிசோட்ல வந்துட்டு என்ன ஆகுதுன்னா, அந்த பாட்டி வந்துட்டு சொல்றாங்க, அவ்வளோதானா, நீ இந்த குடும்பத்துக்கு ஏற்ற ஒரு பொண்ணா வந்துட்டு வாழணும், அதுக்கு நீ கற்பூரத்தில் சத்தியம் பண்ணு அப்படின்ற மாதிரி அந்த பாட்டி, அதான் அண்ணாமலையோடைய அம்மா வந்துட்டு சொல்றாங்க. அப்புறம் ரோகிணியும் வந்துட்டு கற்பூர சத்தியம் பண்றாங்க. அப்போ விஜயா வந்துட்டு சொல்றாங்க, "நீங்க ஏன் இவள இப்படிலாம் இது பண்றீங்க? அவ பண்ண தப்புக்கு வந்துட்டு அவளுக்கு தண்டனை குடுக்க வேண்டாமா?" அப்படி இப்படின்னு பேசுறாங்க விஜயா. அதுக்கப்புறம், "இல்ல, நீ லூசுத்தனமா பேசாத" அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு. "அதான் அந்த பொண்ணு உண்மைய சொல்லிடுச்சுல, இதுக்கப்புறம் ஏத்துட்டு மன்னிச்சு வாழ வைக்கணும்" அப்படின்ற மாரி சொல்றாங்க அண்ணாமலை. அதுக்கப்புறம் அவங்களும் கற்பூரம் சத்தியம் பண்ணிட்டு போயிட்டாங்க. உள்ள ரூம்குள்ள போறாங்க. அப்போ மீனாவையும், முத்துவையும் ஒரு மாரி அவங்கள மாட்டி விட்டாங்க அப்படின்றதுனால, ஒரு மாரி கோவத்தோட அவங்கள பழிவாங்குற அந்த இதுலயே பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் உள்ள போயிட்டதுக்கப்புறம் மனோஜ் கூட பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த மாரி மனோஜ் வந்துட்டு, "என்ன மனோஜ் சாரி" அப்படின்ற மாரி ரோகிணி சொல்றாங்க. "அதான் என்கிட்ட பொய் சொல்ட்டியேல, என்கிட்ட கூட உனக்கு வந்துட்டு உண்மைய சொல்ல முடியாம பொய் சொல்லியிருக்கல" அப்படின்ற மாரி சொல்றாரு மனோஜ். அதுக்கு ரோகிணி சொல்றாங்க, "எல்லாமே உன் கூட நல்லா வாழணுன்றதுக்காக தான் இத்தன பொய்யும் சொன்னேன். எனக்கு உன்ன ரொம்ப பிடிக்கும்" அப்படின்ற மாரி சொன்ன உடனே, "இதுவும் உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியல" அப்படின்ற மாரி மனோஜ் சொல்றாரு. அதுக்கப்புறம் அதே மாரி பேசிட்டு இருக்கிறாங்க. "சாரி மனோஜ், நான் தெரியாம பண்ட்டேன். உன் கூட வாழ்றதுக்காக தான் இப்படி பண்றேன்" அப்படி இப்படின்னு இது பண்றாங்க ரோகிணி. அவங்களும் எவ்வளவோ கன்வின்ஸ் பண்றாங்க மனோஜ. பட் ஆனா மனோஜ் வந்துட்டு கன்வின்ஸ் ஆவுற மாரி இல்ல. அவங்கள கொஞ்சம் அவாய்ட் பண்ற மாரி அப்படியே பேசுறாரு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு என்ன ஆகுதுன்னா, பலகுரல் அப்புறம் ரவி, முத்து, மீனா எல்லாரும் மொட்டை மாடியில உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த மாரி டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கும்போது, ஆ இது சொல்றாரு. முத்து மட்டும் வந்துட்டு ப்ரெடிக்ட் பண்றாரு. இந்த மாரி இந்த பார்லர் அம்மாவுடைய லைஃப்ல ஏதோ ஒரு மர்மம் இருக்கு இன்னும். ஏதோ ஒரு பொய் சொல்லுது அது அப்படின்ற மாரி சொல்றாரு. இப்போ அவங்க அப்பா இறந்துட்டாருன்னு அவங்க அப்பாவுடைய ஃபோட்டோவ காட்டுன ரோகிணி, ஏன் வந்துட்டு அவங்க அம்மாவுடைய ஃபோட்டோவ இதுவரைக்கும் காட்டுனதே இல்ல? அப்படின்ற மாரி அவரு யோசிக்கிறாரு. அவங்க எல்லாரும் டிஸ்கஸ் பண்றாங்க. அப்புறம் ஸ்ருதியும் சொல்றாங்க, "ஆமா, இதுவரைக்கும் காட்டுனதே கிடையாதே! அவங்க அப்பா தான் வந்துட்டு இன்னொருத்தவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டு, அவங்கள அவங்க அம்மாவ ஏமாத்திட்டாங்கன்னு சொல்றாங்க. இவங்க அம்மா ஃபோட்டோ காட்டியிருக்கலாமே!" அப்படின்ற மாரி ஸ்ருதியும் சொல்றாங்க. ஒருவேள மீனா சொல்றாங்க, "ஒருவேள உங்க அம்மாவுக்கு பயந்துட்டு காட்டாம இருக்கிறாங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கும்போது, மனோஜ் படிக்கட்டுலேருந்து அவங்க பேசுறத கேட்குறாரு, மொட்டை மாடிக்கு வரும்போது. அப்போ அவரு சொல்ற அவங்க பேசுறத அவர் கேட்டுட்டு இருக்கிறாரு. அப்போ இந்த மனோஜும் ஏதோ பொய் சொல்லியிருக்கிறான். எனக்கு நல்லாவே தெரியும். இப்போ மனோஜ் கிட்ட வந்துட்டு ரோகிணி ஆல்ரெடி இந்த உண்மைய சொல்லியிருந்தா, குடிகாரன் குடிக்கிறவன் எப்போ குடிப்பான்? இந்த மாரி வந்துட்டு ஏதோ ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் வரும்போது, அந்த டைம்ல தான் குடிப்பான். அவன் வந்துட்டு தெரிஞ்சிருந்துச்சுன்னு அப்டின்னா, அப்பவே அவன் குடிச்சிருக்கணும். இந்த உண்ம தெரிஞ்சு ரோகிணிய அடிச்சு அவங்க அம்மா அனுப்பும்போது, அதுக்கு அடுத்த நாள் தான் பொய் சொல்ட்டான்னு சொல்ட்டு அவன் குடிச்சிருக்கிறான். அப்ப இவனும் வந்துட்டு அந்த பார்லர் அம்மாக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணதுனால தான் வந்துட்டு, ஆ பொய் சொல்லியிருக்கான் போல அப்டின்ற மாரி அவங்க டிஸ்கஷன் பண்றாங்க. அதுக்கப்புறம் திரும்ப மனோஜ் வந்துட்டு கீழ வந்துடுறாரு. நெக்ஸ்ட்டு ரோகிணியும், மனோஜும் ரூம்குள்ள உட்காந்துட்டுருக்காங்க. ரோகிணி வந்துட்டு பெட்ல உட்காந்துட்டுருக்காங்க. மனோஜ் வந்ததுக்கப்புறம் ரோகிணி வந்து பெட்ல உட்காந்த உடனே மனோஜ் எந்திரிச்சுடுறாரு. "என்னாச்சு மனோஜ்?" அப்படின்ற மாரி அப்பவுமே வந்துட்டு மனோஜ் ரோகிணிய அவாய்ட் பண்ற மாரி அப்படியே போயிட்டு சேர்ல உட்காந்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் ஃபோன் எடுத்து இது பண்றாரு. ஒரு வேள நெக்ஸ்ட் எபிசோட்ல வந்துட்டு உங்க அம்மாவுடைய ஃபோட்டோவ காட்டு அப்படின்னு மனோஜ் கேட்பாரா என்னன்னு தெரியல. நான் அதுதான் நெனைக்கிறேன். நீங்க என்ன நெனைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த எபிசோட் அப்படியே மியூசிக்க போட்டு முடிச்சுட்டாங்க. நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு என்ன ஆவுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ எல்லாரும் வந்து விஜயாவ வந்துட்டு, "நீ கூட்டிட்டு வந்த மருமக, நான் கூட்டிட்டு வந்த மருமக" அப்படின்னு சொல்ட்டு சொல்லின்னு இருப்பியே, அவங்களே என்ன பெரிய ஆப்பு வச்சாளா? அப்படின்னு சொல்ட்டு இவரு பேசுறாரு. யாரு? முத்து.
அதுக்கப்புறம் பாலக்குறளும் வந்துட்டு அவங்கள காண்டேத்துற மாரி யூசுவலா பேசுறாங்க. பார்ப்போம் நாளைக்கு என்ன எபிசோட்ல ஆகுதுன்னு பார்ப்போம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். பாய்.